நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல டெலகிராமை பத்தி நம்ம பார்க்கலாமா? டெலகிராமில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புதுசாக டெலகிராமுக்குள்ளே வர்றவங்க, ஆல்ரெடி புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோக்கு நிறைய லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முதல்ல வந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முடிஞ்சான வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் அப்ளிகேஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டார்க் மோட். அதாங்க ஆட்டோ நைட் மோட் அப்படிம்பாங்க. இந்த டெலகிராமில் நிறைய அப்ளிகேஷன் வந்து டார்க் மோட் கொண்டு வந்துட்டாங்க. பட் டெலகிராம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோ நைட் மோட் அப்படிங்கிற செட்டிங்ஸை இன்னமும் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பகலுக்கு தகுந்தபடி பகலுக்கு, இரவுக்கு தகுந்தபடி இரவுக்கு, அதான் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. ஆட்டோ நைட் மோடுக்குள்ளே போயிட்டு அதில் அடாப்டிவ் ஒரு நைட் மோட் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. பகலில் டெலகிராம் ஓப்பன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டார்க் மோடுக்கும் உங்களுக்கு மாறும். ஸோ ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பயன்படுத்தலாம். வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி பயன்படுத்தணும்னு. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. டாப் லெஃப்ட்டில் ஒரு 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சாட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாட் செட்டிங் உள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், பேஜை ஸ்க்ரால் பண்ணுறோம். ஸ்க்ரால் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ நைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆஃபில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பக்கத்தில் ஒரு டாங்கல் இருக்கு பாருங்க, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த ஆட்டோ நைட் மோட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டிசேபிள்ட் இருக்கு, ஷெட்யூல்ட் இருக்கு, அடாப்டிவ் இருக்கு, சிஸ்டம் டிஃபால்ட் இருக்கு. இதுல வந்து அடாப்டிவ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதை நீங்க செலக்ட் பண்றது மூலமா இரவு பகல் அதுக்கு தகுந்தபடி வந்து உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்களா, அந்த லைட் அண்ட் டார்க் மோடுக்கு வந்து உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். அருமையான ஒரு செட்டிங்ஸ், பயன்படுத்தி பாருங்க. டெலகிராம்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட் ஃபோல்டர். சாட் ஃபோல்டர் நீங்க டைரக்டா பார்க்க முடியாது, நீங்களா தான் கிரியேட் பண்ணணும். இந்த சாட் ஃபோல்டர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சாட் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க, நிறைய நண்பர்களை நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்ஸ்ல ஆல் சாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படி குமிஞ்சு இருக்கும். ஸோ எது எப்போ வந்தது, எது முக்கியமானது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிடும், மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம்ல. அதுக்கு இந்த சாட் ஃபோல்டர் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சாட் ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்கு வழக்கம் போல செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸ் கீழ பாத்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபோல்டர்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கிரியேட் நியூ ஃபோல்டர்ல நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை சாட் ஃபோல்டரா நம்ம தலைப்பை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, கிரியேட் நியூ ஃபோல்டர், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்க்ளூட் சாட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஆட் சாட்ஸ் பாத்தீங்கன்னா அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கான்டாக்ட்ஸ்ல எது முக்கியமானதோ அதை வந்து நீங்க ஒரு சாட் ஃபோல்டர்ல நீங்க வந்து செட்டப்பா வச்சுக்க முடியும். சோ வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் மெசேஜ் எல்லாத்தையும் அந்த பகுதியில் போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சேனல் இல்ல ஒரு கான்டாக்ட் எதையாவது நான் செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க, நான் வந்து தமிழ் டெக் ஜிஞ்சர் இந்த சேனலை வந்து நான் ஒரு சாட் ஃபோல்டர்ல வைக்கிறேன். இதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த சாட் ஃபோல்டர்ல வரும்போது அந்த பகுதியில் போட்டு நான் ஈஸியா இது பண்ணிட முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், தமிழ் டெக் ஜிஞ்சர் அதை நான் டேப் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நான் செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதிகபட்சமா 100 பேரை வந்து ஒரு சாட் ஃபோல்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் மார்க் இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சேனல், ஒரு கான்டாக்ட், ஒரு சாட் ஃபோல்டர்ல வந்து நான் செட் பண்ணிட்டேன். இதுல ஃபோல்டர் நேம் ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபோல்டர் நேம் என்ன கொடுத்துக்கலாம், நியூஸ் கொடுத்துக்கணும். நியூஸ் கொடுத்துக்கிட்டு மேல டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கு, அதை நீங்க சேவ் பண்ணுங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேனலையும் ஒரு கான்டாக்டையும் நீங்க சேவ் பண்ணிக்கீங்க ஒரு சாட் ஃபோல்டர்ல. டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் சாட்ஸ் இருக்கும், அது பக்கத்துல நியூஸ்னு ஒரு தலைப்புல ஒரு ஃபோல்டர் நான் உருவாக்கியிருக்கேன். இதாங்க சாட் ஃபோல்டர். அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு சேனல், ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ண பாத்தீங்களா, அது இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தலைப்புகளையும் நீங்க ஒரு சாட் ஃபோல்டர் கிரியேட் பண்றது மூலமா வரக்கூடிய முக்கியமான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஈஸியா உங்களால படிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த சாட் ஃபோல்டரை நீங்க டெலிட் பண்ணணுமா, டெலிட் பண்ணிக்கலாம். நியூஸ்ங்கிற ஒரு தலைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதாங்க சாட் ஃபோல்டர். அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கு, ரிமூவ் ஃப்ரம் ஃபோல்டர் இல்லனா டெலிட். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் தி செலக்டட் சாட்? எஸ், அவ்வளவுதாங்க. இந்த சாட் ஃபோல்டரை நீங்க டெலிட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் செட்டிங்ஸ் குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல ஃபோல்டர்ஸ் கீழ பாத்தீங்கன்னா சாட் ஃபோல்டர் இருக்கும், நியூஸ் தலைப்புல சாட் ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கு, அதுல டெலிட் கொடுத்துக்கோங்க. ஷூர், அவ்வளவுதான், முடிஞ்சுதுங்க. சாட் ஃபோல்டர்
டெலிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க சாட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். அடுத்ததா டெலகிராமில் மூணாவது நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் வரக்கூடிய மெசேஜ் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்றது இதெல்லாம் வந்து டைம் அதிகங்க. அதுக்கு பதிலாக நீங்க டெலகிராமிலே சேவ்டு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அங்க நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த பகுதியில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்படி நம்ம பண்ணும் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல இந்த ஃபைல்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் ஒரு பகுதியில் நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். அதாவது டவுன்லோட் பண்ணி கூகுள் டிரைவ்லயோ வேற ஏதாவது கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்றதுக்கு பதிலாக நீங்க இந்த டெலகிராம்லயே நீங்க வந்து அதை சேவ் பண்ணி வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு சாட் வந்து ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு ஃபைலை செலக்ட் பண்றேன். டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருக்கு, அதை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சேவ்டு மெசேஜ் அந்த பகுதியில் நான் டேப் பண்றேன். டேப் பண்ணனா அந்த பகுதியில் அது சேவ் ஆயிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் உங்களுக்கு. டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கால்ஸ்க்கு கீழே வந்து சேவ்டு மெசேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. நான் எந்த ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணனோ அந்த பகுதி வந்து இந்த சேவ்டு மெசேஜ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அந்த சேவ்டு மெசேஜ்ல நீங்க வச்சிட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு எப்பெல்லாம் மறுபடியும் பார்க்க நினைக்கிறீங்களோ இந்த பகுதியில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா டெலகிராம்ல பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனல். டெலகிராம்ல வந்து நீங்க சேனல் வந்து ஓபன் பண்ணலாம். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் வே அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்லலாம். நீங்க சேனலை வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க என்னெல்லாம் போஸ்ட் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ச் பண்ணுவாரு. அதுக்காக இந்த சேனல் வந்து டெலகிராம்ல நீங்க பார்க்க முடியும். இந்த சேனல்ஸ் வந்து நீங்க உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய சேனல் இருக்கு தமிழ் டெக் ஜிஞ்சர், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். போயிட்டு அங்க போய் லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ் டெக் ஜிஞ்சரோட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். அது மூலமா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதுக்காக இந்த சேனல்ஸ் வந்து டெலகிராம்ல நீங்க பார்க்க முடியுது. நண்பர்களே, டெலகிராம்ல புது சேனலை வந்து கிரியேட் பண்ணணுமா, உங்களுடைய அதாவது ப்ராடக்ட்டை வந்து நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும், அவங்க பை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், டெலகிராம்ல டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நியூ சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சேனல் நேம் இருக்கு, அதுல உங்களுடைய சேனல் நேம் கொடுத்துக்கோங்க. பக்கத்துல இமோஜி இருக்கு, தேவையான இமோஜியை பக்கத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கேமரா ஐகான் இருக்கு. கேமரா ஐகான்ல நீங்க வந்து உங்களுடைய பிடிச்சமான இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் ரிலேட்டடான ஒரு சில வரிகளை நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா சேனல் ரெடி ஆயிடும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி நீங்க வந்து சேனலை ரெடி பண்ணலாம். நீங்க ரெடி பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி சேனல்களில் நீங்க வந்து ஜாயின் பண்ணி நல்ல தகவல்களை வந்து நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல நீங்க வந்து சேனலை கிரியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெலகிராம்ல ஒரு அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஃபைல்ல வந்து உங்களுக்கு இமேஜை நீங்க இது வரைக்கும் நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு பதிலாக வீடியோவை செட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இருக்கு, அதுல நான் டேப் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் ஆன்லைன், அதுக்கப்புறம் செட் ப்ரொஃபைல் போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதுல நான் டேப் பண்றேன். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஒரு கேமரா ஐகான் இருக்கு, பக்கத்துல நிறைய வீடியோ இருக்கு, அதுல நான் ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இதுதாங்க என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு பதிலாக வீடியோவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் கலரிங் கொடுத்துக்கலாம். கலரிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் கொடுக்கணும், ஸ்டிக்கர் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டிக்கர் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், இந்த சென்டர்ல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும், டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹாய் இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து அடுத்து வந்து எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சாஃப்ட் ஸ்கின், என்ஹான்ஸ், எக்ஸ்போஷர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. டன் கொடுத்துருக்காங்க. டன் கொடுத்துட்டு பக்கத்துல பாட்டம்ல ரைட் மார்க் இருக்கு ப்ளூ கலர்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அந்த வீடியோ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில வினாடிகள் எடுக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்துல வீடியோ இருக்கு, அந்த இடத்துல வந்து வீடியோ இருக்கு. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை டேப் பண்றேன். நண்பர்களே பாருங்க, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற இடத்துல வீடியோ வந்து ப்ளே ஆகுது. சமல இந்த மாதிரி நீங்க போட்டோக்கு பதிலா வீடியோவை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல செட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நீங்க பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் அக்கௌண்ட்ல ஒரு அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல ரா போட்டோவை நீங்க அப்லோட் பண்றீங்க. உங்க கேமரா மூலமா நீங்க போட்டோ எடுத்திருப்பீங்க, ஒரு லைட்டிங்கே இல்லாத இடத்துல போட்டோ எடுத்திருப்பீங்க, எப்படியோ கச்சமுச்சான போட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த போட்டோவை உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் பிக்சரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோஸ் நல்லாவே இல்லடா அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நீங்க பண்றது மூலமா நீங்க என்ன மாதிரி போட்டோ எடுத்தாலும் அந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி செமையாக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புதிய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் ஆட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டேப் பண்றேன். இப்போ நான் டேப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து ரைட் சைடுல மிடில்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஐகான் இருக்கு, அதை டேப் பண்ணி புது போட்டோவை அப்லோட் பண்ண போறேன். அது ரா போட்டோ, எந்த வித கலரிங் கொடுத்துருக்க மாட்டேன், எதுவுமே எடிட்டிங் பண்ணிருக்க மாட்டேன்,
அப்படியே நான் வந்து என்னுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் நான் ஏற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா நான் 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னங்கிறது பாருங்கள், எடிட்டிங்கு. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்கின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய முகத்தில் வந்து ஏதாவது கரும் புள்ளிகள் இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு அழுக்கடைஞ்ச மாதிரி முகம் இருந்ததுன்னா அதை அப்படியே சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்களா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடுத்தாச்சு, 100% நான் கொடுத்துட்டேன், டன் கொடுத்துட்றேன். பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். முதல்ல நான் அப்லோட் பண்ணும்போது இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் எவ்வளவு சாஃப்டாக உங்களுக்கு காட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்கின்னாக நீங்கள் மாற்ற முடியும். அவ்வளவுதான். பக்கத்துல பாட்டம் ரைட்ல வந்து ஒரு ரைட் மார்க் இருக்கு, அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த டெலகிராம் அக்கௌண்ட்ல நம்ம பார்க்க போற அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல கான்டாக்ட்ல இல்லாத நபர்களை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது நியர்பை பீப்பிள், அதாவது உங்களுடைய சரௌண்டிங்ல யார் யாரெல்லாம் டெலகிராம் யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கறத நம்ம செக் பண்ண முடியும். நம்மளுடைய அக்கௌண்ட் மூலமா நம்ம செக் பண்ண முடியும். அவங்க எவ்வளவு மீட்டர்ல இருக்காங்க, எவ்வளவு கிலோமீட்டர்ல தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ண முடியும். பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் கூட அனுப்ப முடியும். கொஞ்சம் வித்தியாசமா டெலகிராம் வந்து இந்த மெத்தடை வந்து கையாண்டிருக்காங்க. அதாவது நீங்க பக்கத்துல ஒரு புது நபர், நன் கான்டாக்ட், அதாவது உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர், அவரோட கான்டாக்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஒரு அனிமேட்டட் ஸ்டிக்கர் வரும். அந்த ஸ்டிக்கர் செமையா இருக்கு. அதை ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஸ்டிக்கரே அவருக்கு வந்து சென்ட் பண்ணுது டெலகிராம். சோ அருமையான ஒரு விஷயம். நம்ம எப்படி பயன்படுத்தணும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டாப் லெஃப்ட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட்ஸ்ல வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஃபைண்ட் பீப்பிள் நியர்பை, அதாவது உங்களுடைய சரௌண்டிங்ல யாரெல்லாம் டெலகிராம் யூஸ் பண்றாங்களோ அவங்கள நீங்க பார்க்க முடியும். அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு அனிமேட்டட் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை வந்து நீங்க சென்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பீப்பிள் நியர்பை, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பீப்பிள் நியர்பை, என்னோட சரௌண்டிங்ல யாரெல்லாம் டெலகிராம் யூஸ் பண்றாங்களோ அவங்கள தான் என்னால பார்க்க முடியும். இல்ல ஒருத்தர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க பக்கத்துல. பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரை ஓபன் பண்றேன். உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இந்த நபரை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பேர்ல நான் டேப் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, சாட் நோட்டிபிகேஷன் ஐகான், அதை நான் டேப் பண்ணி பாருங்க. அந்த நபரோட இதுக்குள்ள போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அவரை வந்து ஆட் பண்ணல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் டேப் பண்ணா போதும், இந்த நபருக்கு வந்து அது சென்ட் ஆயிடும். சோ அதை ரிசீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதுக்கு அவர் ரிப்ளையும் பண்ணுவாரு. இது தேவையில்லைன்னா அதை நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு மெத்தடை இவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னு தெரியல, பயன்படுத்தி பாருங்க. நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், இதை நான் டேப் பண்றேன், போயிட்டு பாருங்களா, நான் இதை டெலிட் பண்றேன். அவரோட அக்கௌண்ட் நான் டெலிட் பண்றேன், டெலிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அனிமேட்டட் ஸ்டிக்கரை வந்து முகம் தெரியாத நபருக்கு கூட நீங்க சென்ட் பண்ண முடியும். டெலகிராம் அக்கௌண்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல நிறைய சாட்ஸ் இருக்கும், அதாவது நிறைய கான்டாக்ட் இருக்கும். அதுல ஒரு கான்டாக்ட் நீங்க ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணி ஒரு வீடியோ அனுப்புறீங்க. அனுப்ப போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க போன் மூலமா ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க. எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் இல்லாம இருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணணும். அதாவது அப்லோட் பண்ணி டெலகிராம்ல அந்த கான்டாக்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அனுப்பும்போது அவர் பாப்பாரு, என்னடா வீடியோ வந்து தலைகளா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, டெலகிராம் நீங்க அனுப்பும் போதே சின்ன சின்ன எடிட்டிங் பண்ண முடியும் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நீங்க வந்து வீடியோவை ரொட்டேட் பண்ணலாம், சைஸை சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டெலகிராம்ல கொடுத்துருக்காங்க. சோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்றது தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நபரை வந்து ஏதாவது ஒரு சாட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு ரைட்ல, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். சோ வீடியோ நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நான் வந்து சின்னது பண்ணணும், பெருசாக்கணும். எப்படி நம்ம பண்றது? பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிராப் பண்றதுக்கு. அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு இதை நீங்க சின்னதாகவும் பெருசாவும் ஆக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி குட்டி ஒட்டி ஆக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோவை ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி வாவ் பாத்தீங்களா, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிராப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த சாட்ல போய் விழுந்துரும். இந்த மாதிரி எப்படி விழுந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீடியோவை, எந்த மாதிரி வீடியோவையும் பக்காவா எடிட் பண்ணி உங்களுடைய நபருக்கு டெலகிராம்ல சென்ட் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா டெலகிராம்ல ஒரு சில விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்படியே நீங்க பயன்படுத்திருந்தாலும் இல்ல உங்களுக்கு புதுசா ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணணும் நீங்க நினைச்சா கூட இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.